நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை அறிவிச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை சோசியல் மீடியாவில் ஏற்படுத்திடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு டிசிஷன் எடுத்த மும்பை இந்தியன்ஸ் மேலே எந்த ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுமே சந்தோஷமா இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 80-85% வந்து இதுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க. 5 வாட்டி கப்பு வாங்கி கொடுத்த ரோஹித் சர்மாவை நீங்க எப்படி கேப்டன்சி பதவியிலேருந்து தூக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டேருந்து எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. கிரிக்கெட்டர்ஸ் பெரிய பெரிய ஆளுக்கள் கூட இதை பத்தி வந்து பேசியிருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கிறப்போ டெஃபினெட்லி மும்பை இந்தியன்ஸ் இது மாதிரி ஒரு டிசிஷனோட வர்றாங்க அப்படின்னா ரோஹித் சர்மாட்ட கேட்காமலாம் அதை எடுத்திருக்க மாட்டாங்க. பட் அதை பத்தி அவங்க வந்து பெருசா சொல்லவும் இல்லை. ஓகே, ஆனா இது ஃபேன்ஸ் மத்தியில ஒரு டிசப்பாயிண்டிங் ஒரு டிசிஷனா தாங்க இருக்கு. குறிப்பா வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸா மாறின நிறைய பேர் ரோஹித் சர்மானால தான் மாறினாங்க. குறிப்பா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அவுட் அண்ட் அவுட்டா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் தான். ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த 2013 அவர் கேப்டனா மாத்தினதுக்கு அப்புறம் தான் மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸே தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா ஆனாங்க. இவங்க யாருக்குமே அதுல இஷ்டம் இல்லை. ஈவன் தோ நார்த்ல கூட இது வந்து சுத்தர இஷ்டம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் மும்பையை சேர்ந்த ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அவரா அழகா கிரிக்கெட்டை விட்டு போறப்பவே அப்படியே மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா ரிட்டையர் ஆகியிருந்தா நல்லா இருக்கும். அவரை நீங்க கேப்டன்சி பதவியிலேருந்து தூக்கிட்டு இன்னொரு ஆளை கேப்டனா போட்டு அவருக்கு கீழே எப்படி ஆட வைப்பீங்கிற கேள்விதான் இப்ப எல்லாருக்கிட்டையும் எழும்புது. இதோட விளைவா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சோசியல் மீடியால ஆல்மோஸ்ட் 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிருக்காங்க மும்பை இந்தியன்ஸோட பேஜுக்கு. அதை தாண்டி வந்து அவங்களோட மெர்சன்டைட்ஸ் எல்லாம் எரிக்கிறது, ஜெர்சியை எரிக்கிறது, கொடியை எரிக்கிறது, இது மாதிரி விஷயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. எல்லாரோட கேள்வியுமே ஒன்னாதான் இருக்கு, நீங்க எப்படி ரோஹித் சர்மாவை கேப்டன்சில இருந்து ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், 13 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. இப்ப போயிட்டு பாருங்க, மொத்தமாவே காலி, அப்படியே குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. எஸ், 1 மணி நேரத்துக்கு ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எஃபெக்டிவான ஒரு இதுவா இது இருந்திருக்குன்னு நினைக்கிறப்போ எப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எஸ், சீரியஸ்லி வந்து ரோஹித் சர்மா வந்து ரொம்ப நிறைய பண்ணிருக்காருங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. 5 வாட்டி கப் வாங்கி கொடுத்திருக்காரு. டீமை நல்லா சக்சஸ்ஃபுல் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு சச்சின் டெண்டுல்கரால பண்ண முடியாதது, ஒரு ரிக்கி பாண்டிங்னால பண்ண முடியாதது, ஈவன் தோ ஃபியூ இயர்ஸ் வந்து ஹர்பஜன் ஒரு வருஷம் பண்ணாருன்னு நினைக்கிறேன், அவர்னால பண்ண முடியாதது கூட ரோஹித் சர்மா பதவி ஏற்ற அந்த முதல் வருஷத்திலே கப் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. பல யங் டேலண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணியிருக்காரு டீமுக்கு. ஆனா இப்ப நீங்க அவருக்கே பேக் ஃபயர் பண்ணுவீங்க அப்படின்னா அது கரெக்டான மூவ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி என்ன தெரியுமாங்க, எல்லாரோட ஒரு இதுவுமே என்ன அப்படின்னா, ஓகேங்க நீங்க வந்து ஃபியூச்சர் கேப்டனை பாக்குறீங்க, எல்லாம் எங்களுக்கு ஓகே, ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனா நீங்க அதை பண்ணுங்க. ரோஹித் சர்மா டீம்ல இருக்காருங்க, டீம்ல இருக்கிறப்பயே நீங்க எப்படி அந்த ஒரு டிசிஷன் எடுக்கலாம்? அப்படி என்ன ஃபியூச்சர் உங்களுக்கு கேக்குது? அவர் இன்னும் 5 வருஷம் கூட கேப்டன்சி பண்ணுவாரு. தோனி பண்ணலையா 40-42 வயசு வரைக்கும்? அவர் பண்ணுவாருங்க. அவர் பண்ணிட்டு அவர் யாருக்கு கொடுக்குறாரோ கொடுத்துட்டு போட்டோம். நீங்க இதுக்காக ஒரு பிளேயரை ட்ரேட்ல எடுத்து திருப்பி அவரை கேப்டனாக்கி இவரை அசிங்கப்படுத்துறது வந்து கரெக்டான மூவ் கிடையாது. அவரே நான் கேப்டன்சிலேருந்து விளைவிக்கிறேன்னு சொன்னாலும் நீங்க வந்து இல்லப்பா நீ 5 வருஷம் கேப்டன்சி பண்ணுன்னு சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் வந்து ரோஹித் சர்மா மேல இருக்குன்னு என்னால எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. சீரியஸ்லி அந்த மனுஷன் நிறைய பண்ணியிருக்காரு டீமுக்கு. அந்த மனுஷன் வந்து எப்படின்னா கேப்டனாவே ரிட்டையர் ஆயிருக்கணும். அதுதான் அவரோட ஒரு டிசர்விங் ஒரு இது அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், இது நடக்குங்க. இந்தியன் டீம்லயே விராட் கோலிக்கு நடத்தினா ஏன் இது ஒரு IPL டீம் தானே, இது நடத்தாதா? இந்திய
இந்தியன் டீம்ல இதைத்தான் விராட் கோலிக்கு பண்ணாங்க. சும்மா அந்த மனுஷனை போட்டு பிரஷர் ஆக்கி போங்களா கேப்டன்சியே வேண்டான்ட்டு அவங்க ஷேக் பண்ணி இவர் தூக்கி எறிஞ்சிட்டு வந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நடந்துச்சு. இது நடக்குங்க பிரான்சைஸ் கிரிக்கெட்ல டெஃபினெட்லி நடக்க தான் செய்யும். பட் ஆனா அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு மும்பை இந்தியன்ஸ் தான் ஒரு ரோஹித் சர்மான்ட்டு தானே நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ் இப்போ அது மொத்தமாவே காலின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் மும்பை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அனில் அண்ட் பா ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.